பிசாசின் பிள்ளைகளும் இந்த பூமியில் செழிப்பாக காணப்படுவார்கள். அதை பார்த்து நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, வருத்தப்படக்கூடாது. தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உள்ளதாக நான் வாசிப்போம். ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம். 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். ஆமென். தேவனுடைய பரிசுத்தமான நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டதாக. நம்ம சரியாக கவனிக்க வேண்டிய ஒரு இடத்தை அநேக ஜனங்கள் தவறிடுறாங்க. ஆகையினால அவங்க அந்த ரட்சிப்புக்குள்ளே பிரவேசிக்க முடியாமல் போயிடுவாங்க. என்ன பண்ணிடுவாங்க? போயிடுவாங்க. ஆபிரகாம் அந்த பின் அதில் இல்லை, அதில் பின் இல்லை, ஒன்று தான் இருக்குது. சுவிட்சில் ஒன்று தான் இருக்குது, கீழே பாரு. அதில் ஒன்று கொண்ட உழுந்துச்சு, ஒன்றை காணோம். நம்ம அதை கவனிக்கணும். அந்த சுவிட்சு மாதிரி தான், பிளக்கு மாதிரி தெரியுது, ஆனால் என்ன கிடையாது, அதில் ஒரு நாப்பு இல்லை, பார்த்தா பிளக்கு மாதிரி தான் இருக்கும். இப்படி தான் ஒரு சின்ன விஷயத்தில் தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகி பார்க்க முடியும், ஆனால் சாப்பிட முடியாது, அதை அனுபவிக்க முடியாது. இந்த 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரத்தில் இந்த நாட்களிலே, இந்த காலங்களிலே தேவன் சபைக்கு சொல்லக்கூடிய காரியங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம வேத வசனத்தின் மூலமாக அறிந்து கொள்ள வேண்டும். இங்கே தேவனுடைய மனுஷனா எலிசா சொல்கிறாரு, யாசோடைய வார்த்தையை கேளுங்கள், நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்காலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்காலுக்கும் விற்கப்படும் என்று சேனைகளின் யாசுவா மிஷியா சொல்லுகிறார். இது எப்படி ஆகும் அப்படின்னு அங்கே அந்த மனுஷன், அப்பொழுது ராஜாவுக்கு கையிலாக கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரயோஜனமாக மதுகளை உண்டாக்கினாலும் இப்படி என்ன செய்யாது, நடக்குமா? கண்களினால் காண்பாய், சாப்பிட மாட்டாய். அப்போ அநேகர் சபைக்கு வர்றாங்க, ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க, தேவனுடைய வசனங்களை வாசிக்கிறாங்க, பார்க்குறாங்க, ஆனால் எடுத்துக்கொள்ளப்படுதலில் பிரவேசிக்க மாட்டார்கள். ஏன் அப்படின்னா அவங்க தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தையை விசுவாசிப்பது கிடையாது. இந்த உலகத்தில் எத்தனையோ வேலைகள் உண்டு, எத்தனை விதமான படிப்புகள்லாம் உண்டு. படிக்கிறாங்க, வேலைக்கு போகிறாங்க. சிலர் கடைசி வரலையும் வேலையே இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஏதோ ஒரு கிடைச்ச வேலையை சாப்பிட்டுட்டு செஞ்சுட்டு கிடைச்சதை சாப்பிட்டுட்டு கடந்து போகிறாங்க. ஆனால் தேவனுடைய வேதத்தை நம்ம பார்க்குறப்ப தேவன் அவருடைய வேலைக்கு அவரு தான் ஆட்களை செலக்ட் பண்ணுறாரு. இதை யாராவது மறுத்து பேச முடியாது. இன்றைக்கி நிறைய பேர் அவருடைய வேலைன்னு சொல்லி போகிறாங்க, ஆனால் அவரு சொன்னதை அவங்க செய்வது கிடையாது. ஏசாயா சொல்கிற மாதிரி
அவங்க மனுஷனுடைய கட்டளைகளை கற்பனைகளை உபதேசங்களாய் போதித்து வீரர் என்ன செய்கிறாங்க, அவருக்கு ஆராய்கிறான்னு சொல்லி வேதம் சொல்லுது. இப்போ வேதத்துக்கும் தேவனுடைய ஜனங்களுக்கும் இருக்கிற தொடர்பு எங்கே இருக்குது அப்படின்னா, தேவனுடைய வசனம் தேவனுடைய மனுஷனாய் வர வார்த்தைக்கு கீழ்ப்பிடிந்தால் மாத்திரமே இருக்குது, இல்லைன்னா இல்லை, அவ்வளோதான். எந்த ஒரு தொடர்பும் கிடையாது. என்ன கிடையாது? எந்த ஒரு தொடர்பும் கிடையாது. இது நிறைய நேரங்களில் இப்போ நிரூபிக்க முடியும். இப்போ என்ன செய்ய முடியும்? இதே இடத்துல நிரூபிக்க முடியும். ஆனால் அதை இப்போ சொல்லக்கூடாது. அநேக நேரங்களில் நம்ம தேவனுடைய கட்டளையை கற்பனையை பெற்றிருக்கிறபடினால மெசியா சொல்கிறாரு யோவான் சுவிசேஷத்தில் 13ஆம் அதிகாரத்தில் ஒரு அழகாக சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? எல்லாரும் சுத்தமுள்ளவர் அல்ல. பந்தியில் பங்கு பெறுறாங்க, ஜெபம் பண்ணுறாங்க, தோரமாக பங்கு பெறுறாங்க. நீங்கள் எல்லாரும் சுத்தமுள்ளவர் அல்ல. அப்போ சுத்தம் உள்ளவங்க சுத்தம் இல்லாதவங்க என்ன வித்தியாசம்? திருடன் வடக்கு நாடுலையும் சரி, நேரு ஸ்கூல்லையும் சரி, திருடுனவங்க சபையில் திருடினவங்க நினைச்சதே கிடையாது. சபையில் திருடுனவங்க என்ன கிடையாது, நிலைச்சதே கிடையாது. திருடுதல் ரொம்ப, ஏன்னா அவங்க என்ன செய்கிறாங்க, 10 கற்பனை மீறிடுறாங்க. 10 கற்பனையை மீறிடுறாங்க. அதோடு சரி, அது ஒரு சிலர் தான் தெரியும். நேரு ஸ்கூலில் மல்லிகா பணத்தை வந்து ஒருத்தர் எடுத்தாச்சு. அவங்க அழுகுறாங்க, புலம்புறாங்க. அதோடு சரி. அதுக்கப்புறம் அவங்க ஜபத்துக்கு அவங்க வர முடியாமல் போயிடுச்சு. திருடுறது எங்கே திருடணும்? திருட சபையாக கிடச்சிச்சு, எங்கேயா போய் திருட வேண்டியதானே? ஒரு சின்ன ஒரு உதாரணம் தான். இங்கே தீர்க்கதரிசி எலிசா சொல்கிறாரு, என்ன பண்ணுற, இதை காண்பாய், ஆனால் என்ன செய்ய மாட்டேன், சாப்பிட மாட்டாய். நோக்கம் என்ன? இப்போ பரலோகராஜ்யம் ஒன்று உண்டுங்கிறத காண முடியும், ஆனால் அவங்க என்ன செய்ய முடியாது, அதில் பிரவேசிக்க முடியாது. அப்படிங்கிறதான் இன்றைக்கு அநேகருடைய கேள்வி, அநேகருடைய பதிலும் அதுதான். அந்த அதிகாரத்தில் 18 வாசிப்போம். தேவனுடைய மனுஷன் ராஜா கிட்ட என்ன சொன்னானோ அதன்படியே நடந்தது. பிரதானி கண்களினால் காண்பாய். பரலோகராஜ்யத்தில் பந்தி இருக்கிறாங்க. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு என்ன செய்கிறாங்க, அவங்கெல்லாம் பந்தி இருக்கிறாங்க. லாசரும் கூட இருக்கிறான். அப்போ கேட்குறான், ஐஸ்வர்யவான் என்னது, எங்கே வந்துட்டு இருக்கிறான், நரகத்தில் வந்துட்டு இருக்கிறான். இவன் அதை கண்ணால் பார்க்குறான், அவன் என்ன செய்ய முடியல, பிரவேசிக்க முடியவில்லை. இதுதான் இன்றைக்கு இருக்கிற மிக முக்கியமான ஒரு காரியம். இப்போ நம்ம கண்ணால் பார்க்கணும், காதால் கேட்கணும், அதை பிரவேசிக்கணும். அதுக்கு வேதம் என்ன சொல்லுது, யாசுவா நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கைக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ ஏன் நம்ம திருவள்ளுவரில் வந்து வாசிக்கிறோம் 1 அதிகாரத்தில் நன்றியுள்ளவர்களாக இருங்கள். எப்படி
அப்போ அனைவருக்கு என்ன கிடையாது, நாய்க்கு கூட நன்றிட்டு இருக்கு. ஒரு முறை இங்கே வர்றவங்கள பார்த்துட்டா இங்கே இருக்குல்ல ஒன்று, உடனே அப்போ முடிஞ்ச வணக்கம் வைக்கும். ஒரு முறை பார்த்துட்டா போதும், அவங்கள பிழைக்காத வணக்கம் வைக்கும். நாய்க்கு அதுக்கு என்ன இருக்குது, 5 இருக்குது, 5 அறிவு தான். என்ன பண்ணும், ஒரு முறை பார்த்துட்டா போதும். அப்போ நம்ம அதை கவனிக்கணும். இந்த அதிகாரத்தில் தேவனுடைய சொன்ன வார்த்தை, தேவனுடைய மனுஷன் சொன்ன வார்த்தை அப்படியே நிறைவேறுது. அப்ப நம்முடைய தேவன் நம்முடைய வார்த்தையை என்ன செய்கிறாரு, கனப்படுத்துகிறாரு, அதை ஆசீர்வதிக்கிறாரு. ஒரு தேவனுடைய மனுஷன் சொன்ன வார்த்தையை அவர் ஆசீர்வதிக்கிறார்னா, தேவன் நமக்கு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவாரா நிறைவேற்ற மாட்டாரா? என்ன பண்ணுவார், நிச்சயமாய் நிறைவேற்றுவார். அதை நம்பி தான் என்ன பண்ணாங்க, எபிரேயர் 11 வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் குறைவையும் உபத்திரவத்தையும் வருத்தத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். அவங்க எல்லாருமே யாருமே சுகபோகமாக வாழலை. எப்படி வாழலை? எபிரேயர் 11 வாசித்து பார்த்தீங்கன்னா வேதத்தில் உள்ள எல்லா பசுத்தவானும் என்ன பண்ணாங்க, உபத்திரம் துன்பம் வேதனைகள் எல்லாவற்றையும் என்ன பண்ணாங்க, அனுபவித்தார்கள். யாருன்னா கிடையாது, அப்படியே ஜாலியாலாம் யாரும் கிடையாது. எனக்கு இன்னைக்கு இருக்கிற சமுதாயம் என்ன நினைக்கிறாங்க, செவத்துக்கு போல நம்ம அப்படியே ஜாலியாக அப்படியே இருக்கலாம், அப்படியே மேய்ந்துக்கிட்டு இருக்கலாம், உடனே பரலோகம் திறந்துருக்கும். அதெல்லாம் கிடையாது. என்ன கிடையாது, அதெல்லாம் கிடையாது. செவத்துக்கு ஏன் போகணும், ஏன் நிலச்சிருக்கணும்? யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுது, 13:11, காட்டி கொடுக்கிறவனை அவர் அறிந்தபடினால் நீங்கள் எல்லாரும் சுத்தம் உள்ளவர்கள் அல்ல என்றார். ஏற்ற காலத்திலே நம்மளை சிலர் காட்டி கொடுப்பாங்க. என்ன பண்ணுவாங்க, காட்டி கொடுப்பாங்க. அது வரலையும் அவன் என்ன செய்கிறான், 3 வருஷமா பத்தியில் பங்கு பெறுறான். அவன் தான் என்னது பிரதான எல்லா வேலையும் பண்ணிகிட்டு இருக்கிறான். ஆனால் என்ன பண்ணான், மெசியாவை காட்டி கொடுத்தான். 1 வருஷம் 5ஆம் அதிகாரத்தில் 5 அவர் என்ன சொல்கிறாரு, 12ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்குது, உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு நம்ம அவங்க பரலோகம்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுறோமா, கழிந்து கொள்கிறாங்க. நீங்கள் கொடுக்குற காணி தசமாகத்துக்கு உங்களை பரலோகத்துக்கு போக முடியாது, கழிந்து கொள்வது தேவனால் கொடுக்கப்பட்ட கட்டளை. நீங்கள் எல்லாம் நல்லா கொடுங்க, நீங்கள் நல்லா காசு தசமாக காணிக்க கொடுங்க, நீங்கள் மனம் போல வாழுங்க, நீங்கள் பரலோகம் போயிடுவீங்க. அப்படி சொன்னால் நான் யார், மாய்மாலக்காரன். நீங்கள் எதுக்கு ஜெபத்துக்கு வர எந்த சமமாக கொடுக்குறீங்க, நீங்கள் பரலோகம் போகணும். நீங்கள் எப்படினாலும் கொடுங்க, நீங்கள் எப்படினாலும் வாழலாம் அப்படின்னு சொல்வதற்கு தேவன் என்னை அழைக்கவில்லை. அதுக்கு அழைச்சிருக்காரு. நன்றாக நம்ம அதை கவனிக்கணும். அங்கே வசனம் என்ன சொல்லுது, அப்போ புத்தி சொன்னால் இந்த உலகம் மதிக்கிறதே கிடையாது. ஆனால் தேவனுடைய ஜனங்களும் மதிக்கிறது கிடையாது. ஏதாவது என்னது பிணைச்சு ஏதாவது பேசுறது நம்ம அதை கவனிக்கணும். அப்படியே பார்த்துட்டு
திருவிழாவில் காண போன புள்ள மாதிரி பேசாமல் அமைதியாக இருப்பேன். சரி, எது பொறுத்திருந்து பார்ப்போம், என்ன செய்யட்டும், பொறுத்திருந்து பார்ப்போம். தொடர்ந்து அடுத்த வசனம் வாசிப்போம். என்ன பண்ணணும்? சமாதானம் இருக்குதா? ஒன்றுமே இல்லை. நம்முடைய தேவனாகிய யாஸ்வா நல்லவராக இருக்கிறார். என்ன செய்கிறாரு? நல்லவராக இருக்கிறார். தேவன் யாராக இருக்காரு? நல்லவராக இருக்கிறார். ஓகேவா? அதை ஸ்டாப் பண்ணணும்.